ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு அணிகளாக சிதறி கிடக்கின்றன. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் பன்னீர்செல்வம் போர்க்கொடி எழுப்பிய பிறகு நடந்த அரசியல் திருப்பங்கள் அனைவரும் பார்த்ததுதான். எம்எல்ஏக்கள் அணி மாறியது, நம்பிக்கை வாக்கெடுப்பு, எடப்பாடி ஆட்சி என்று கடந்த சில மாதங்களில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் எம்எல்ஏக்கள் கூவத்தூர் ரிசார்ட்டில் இருந்தபோது அவர்களுக்கு பன்னீர்செல்வம் அணி மற்றும் சசிகலா அணி கோடிகளில் பேரும் பேசியதாக டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சி ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. அதில் சசிகலா அணியிலிருந்து தப்பித்து வந்து பன்னீர்செல்வம் அணியில் இணைந்த மதுரையை சேர்ந்த எம்எல்ஏ சரவணன் பேசும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பேசும் சரவணன் சசிகலா அணியில் இணைவதற்காக 6 கோடி ரூபாய் வரை தருவதாக கூறினர். குறிப்பாக தனியரசு, கருணாஸ், தமிழ்முன் அன்சாரி போன்ற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்குத்தான் அதிக அளவு பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தலா 10 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் எம்எல்ஏக்கள் இணைவதற்காக ஓபிஎஸ் அணி சார்பில் 1 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும், சசிகலா அணி தரப்பில் ரூபாய் 2 கோடி மற்றும் தங்கம் ஆகியவை வழங்குவதாக பேரம் பேசப்பட்டதாகவும் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.